ஹே கேஸ் திஸ் ஸ்ரீராம். ஸோ இந்த வீடியோ நான் கராத்தே கிட் மூவி பார்த்தேன். இதை கிரிஞ்சின்னு எடுத்துக்கவா மொக்கன்னு எடுத்துக்கவா எந்த லிஸ்ட்டில் சேர்க்குறதுன்னு தெரியல. மன உளைச்சலுக்கு ஆகிட்டோம். ஆக்சுவலி 2 மணி நேரம் படம் சொன்னாங்க, 2 மணி நேரம் நடக்கலை. 3:05 படம் நடந்தது. 3:05 படம் 4:40 முடிஞ்சிருச்சு. 2 மணி நேரம் 5 மணி கூட ஆகலை. நாங்கள் படம் பார்த்து ஃபீலே இல்லை. இன்டர்வெல்ல ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டு எப்படி இருந்தால் சாப்பிட்டு ஜீரணம் ஆயிரும். படம் முடிஞ்சுக்குள்ள ஜீரணமும் ஆகலை. அவ்வளோ சீக்கிரமாக முடிஞ்சிச்சு. நான் ஒரு அண்ணன் கேட்டேன் எப்படி இருந்துச்சு. இந்த ஒன் டைம் வாட்சபிளே இல்லை. எங்கே கதை கொண்டு போகுது, ஏன் கதை போகுது, எதுக்கு போகுதுன்னே தெரியாமல் முடிச்சிருக்கு. ஜாக்கி ஜான் பாவம், ஹீரோக்கு நடிப்பு வருதா இல்லையானே தெரில. ஓகே, வர நடிச்சா வச்சுக்கோங்க. ஹீரோயின் மற்ற பேர்லாம் எமோஷனல் சீன் காட்டியிருப்பாங்க, அது வேஸ்ட்டு. ஏதோ இந்த ரெண்டு கலை, அதாவது கராத்தே குன்ஃபுன்னு நினைக்கிறேன், அது ரெண்டும் சேர்ந்தது தான் ஒரு கலைன்னு சொல்லி அதுதான் மெயின் கதையே. ஸோ அதை வச்சு தான் கதையை ஓட்டுறாங்க. அப்புறம் அது என்னது லாஸ்ட்டில் வருமே அந்த ஓஜி மூவி மாதிரி தான். எப்படி இருந்தாலும் கராத்தே கிட்ட அந்த பழைய மூவி. ஸோ அதை பார்த்து தான் நான் ரொம்ப ஹைப்பில் இருந்தேன். ஹைப்புக்கு ஏற்ற மாதிரி சுத்தமாக குறைச்சிங்க. ஐயோ ஜாக்கி ஜான் பாவம். அதோ இந்த டோர்னமெண்ட்லாம் நடத்துகிறாங்களே, ஸோ அந்த கராத்தே கிட்லேயும் சரி, அந்த டோர்னமெண்ட்டில் பிரம்மாண்டமாக நடத்துவாங்க. அது இப்படிலாம் நடத்தவே இல்லை. ஏதோ ஸ்ட்ரீட் ஃபைட் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. எப்போவுமே அந்த கராத்தே கிட்டில் வந்து எப்போவுமே அதாவது மோதுறாங்கன்னு வைங்களேன், அதை ஃபுல்லாக காட்டுற மாதிரி காட்டுவாங்க. இதில் ஒரு அடி அடிச்சுட்டு குவார்டர் ஃபைனல்ஸ், ஒரு அடி அடிச்சு செமிஃபைனல்ஸ், அடுத்த அடி அடிச்சு ஃபைனல்ஸு. ஆனால் அப்படியே முடிஞ்சிருது படம். ஏன் போது எதுக்கு போகிறதுனே தெரியாமல் போயிட்டு இருந்துச்சு இந்த படம். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒஸ்ட்டு தான் இந்த படம் என்னை பொறுத்த வரைக்கும். நிஜமாக சொல்கிறேன். நான் சிடி வச்சுருந்தேன், அதாவது கராத்தே கிட் தான் போட்டு அந்த சிடியே தேஞ்சு போச்சு. அந்த அளவுக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும். அதை வச்சு தான் சரி எடுப்பாங்க ஏதோன்னு நினச்சேன். அவள் தான் முடிச்சு விட்டீங்க போங்க அந்த படத்தை. என்ன சொல்கிறேன்னே தெரில. நிறைய பேருக்கு ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்ப போர் அடிச்சு. செகண்ட் ஹாஃபில் தான் நல்லா கொஞ்சமாச்சும் ஒரு ஆள் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஜாக்கி சான் செகண்ட் ஹாஃப்லேருந்து தான் வருவார், ஃபஸ்ட் ஹாஃபில் இருக்கவே மாட்டார். ஸ்டார்டிங் காட்டிட்டு அப்புறம் விட்டுருவாங்க. ஸோ அதாங்க, நீங்கள் என்ன அந்த கராத்தே கிட்ல என்ன பார்த்தீங்களா அதே தான். சைனாலேருந்து அமெரிக்கா போவோம், அமெரிக்காலேருந்து சைனா போவோம், இது சைனாலேருந்து அமெரிக்கா போகிறோம். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு, வேறு எதுவுமே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை பை.